Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் தமிழ்நாடு அஞ்சல் துறையில நிறைய போஸ்டுக்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4442 வேகன்சிஸ் வந்து இருக்கு. சோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணலாம். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களுக்கு இருக்க நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். சோ யாரெல்லாம் வந்து இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் வந்து பண்ண முடியாது and என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா தேவை, எது வந்து இப்போதைக்கு தேவையில்லை and நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னென்ன process வந்து நீங்க பண்ண வேண்டி இருக்கும். சோ அத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸுமே நான் வந்து சொல்ல போறேன். சோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and ஒருவேளை நீங்க இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணலைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. சோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ फ्रेंड्स, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு சொல்லிடுறேன். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் and இவங்களுக்கான வர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் இல்ல ஸ்மார்ட் போன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு போஸ்ட் and இது வந்து ஒரு ஆபீஸ் வர்க் மாதிரி இருக்கும். and நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் and மூணாவதா வந்து டாக் சேவாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் எல்லாத்தையும் மெயில் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பே ஸ்கேலும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை பார்ட் டைமாக தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 29,380 ரூபா வரைக்கும் அண்ட் 5 ஹவர்ஸ் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு 14,500 35,480 வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே 4 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு 10,000 24,470 ரூபாயில இருந்து 5 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு 12,000 29,380 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 15/3/2019 வரைக்கும் உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருந்து 40 வயசுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து 40 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கெலாம் வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசபிலிட்டி பீப்புள் ப்ளஸ் ஓபிசிக்கெலாம் வந்து 13 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். அண்ட் நீங்கள் ஹையர் டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லை மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தாலும் கூட இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு வந்து இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் தமிழ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை கேரளாவுக்கு பண்ணுறதா இருந்தால் மலையாளம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கான மதர் டங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்தந்த லாங்குவேஜும் என்னென்னு டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வந்து நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 10th முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு நீங்கள் ஒரு 60 நாள் வந்து ட்ரைனிங் எடுத்ததுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து தேவை கிடையாது. ஸோ அந்த டிகிரியில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு சர்டிஃபிகேட் வந்து தேவை கிடையாது. நீங்கள் டிகிரியில் ஒன்று படிச்சிருந்துருக்கணும், இல்லைன்னா +2ல் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரை வந்து மெயினாக எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட கட்டாயம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ். ஸோ இதில் தான் வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். ஒரு 10க்கு 10 டைமென்ஷன் ரூம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் ரூம் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ரூம் இல்லாத பட்சத்தில், அதாவது ஆஃபீஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு ரூம் வந்து தனியாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சைக்கிளிங், அதாவது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து மெயிலாம் வந்து போஸ்டெல்லாம் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சைக்கிளில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து லைவ்லிஹுட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா
நீங்கள் செலக்ட் ஆன டேட்டில் இருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளாரையே நீங்கள் எந்த ரீஜியனில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் தங்குற மாதிரி ஒரு பெர்மனண்ட்டான ஒரு லொக்கேஷன் வந்து செட் பண்ணி நீங்கள் அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 நாளைக்குள்ளே நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பாருங்கள். நீங்கள் வந்து 25,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் வந்து நீங்கள் இதுக்கு டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னால் நீங்கள் 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். அதர் 2 போஸ்ட்டுக்குமே வந்து ஈச் 10,000 வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து செக்யூர்டு தான், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதை வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சேலரி எதுலையாவது வந்து இதை வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பேனிக் ஆக தேவையில்லை. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரிக்குமே வந்து 100 ரூபீஸ் தான் வந்து ஃபீஸு மேலுக்கு, அதாவது ஆண்களுக்கு. ஸோ பெண்கள் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான். அண்ட் SC ST கேண்டிடேட் போத் மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் லேடிஸ் வந்து நீங்கள் ஹையர் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் டோன்ட் பி ஷை. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து 10th மார்க்கை வச்சு மட்டும்தான் இதை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து 10th, நான் வந்து 10th முடிச்சிருக்கேன், ஸோ இன்னொருத்தவங்க வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து 10th மார்க்கை வச்சு மட்டும்தான் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போகுது. அண்ட் ஃபர்தராக நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாமே ஒழிய ஸோ அதை வச்சு உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகிறது கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 128 போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, வேகன்சி வந்து இருந்தது. அதில் வந்து 97% வரைக்கும் இருந்தவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைம் வந்து வேகன்சி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 90%க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே தாராளமாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 15ஆம் தேதியிலேருந்து தான் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மார்ச் 15 தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இதில் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து பாருங்கள். ஸோ 15th மார்ச் அப்புறம் தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃபீஸ் பேமெண்ட்டும் வந்து ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுவும் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த வீடியோவையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 10th மார்க் ஷீட் வந்து தேவை. ஸோ அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து தேவைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லை அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும். பட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதை வந்து அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்குள்ளார நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அண்ட் அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 month உங்களுக்கு டைம் இருக்குது. 15th மார்ச்லேருந்து ஏப்ரல் மார்ச் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர், சைன்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து டிசபிலிட்டி பீப்புளுக்கான சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து நமக்கு கட்டாயம் தேவை. அண்ட் அடுத்ததாக வந்து ஹெல்ப்லைன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு ஏதாவது டவுட்னா வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ தமிழில் தான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஒரு 160 பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதாவது நீங்கள் லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த டைம் வந்து நீங்கள் 20 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், நீங்கள் அதில் வந்து ஒரு 20 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அண்ட் உங்களுக்கு மற்ற எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத செலக்ட் பண்ணி
நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பேஜ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலைன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு யார் அப்ளை பண்ணுவாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.